சும்மா இருந்து சம்பாதிக்கிறது தான் பெஸ்ட்னு சும்மா நினைக்கிறேன். சும்மா இருந்தா எப்படி சார் ஒர்க் கிடைக்கும்? ஏதாவது வேலை கிடைச்சாதானே நமக்கு காசு வரும். இல்லை, இப்போ இந்த ஸ்டாக்ல இருக்கிறவங்க, ட்ரேடிங்ல இருக்கிறவங்க அவங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது சும்மா தானே இருக்காங்க. பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறது சார். ஆனா பிசினஸ்க்கு நமக்கு மணி நீடட் இருக்கும்ல சார். அது எப்படி ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைய பிசினஸ் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க பண்ணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் தான், இன்னொருத்தவங்களாக நீங்க ட்ரேட் பண்றது இன்வெஸ்ட்மெண்ட் தானே, அதுவும் பிசினஸ் தான். அப்பா வந்து செருப்பு தைச்சிருப்பாரு, அதே வேலையை வந்து பையனும் செய்யணுன்ற கட்டாயம் இல்லை. அதனால அப்பா செஞ்சாருன்றதுக்காக அவர் பட்ட கஷ்டமே இவரும் படணுன்ற அவசியம் இல்லை. பிசினஸ் பண்றது நல்ல பணக்காரங்களுக்கு வேணா ஓகேவா இருக்கலாம். ஏன்னா பிசினஸ்ல லாஸ் ஆனா கூட அவங்க அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஓகே ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நிறைய ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பிசினஸ் இருக்கு. நாலேஜ் இருந்தா அதுல போலாம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல சுயமா ஒரு தொழில் பண்ணி சம்பாதிக்கிறது பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா, இல்ல வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறது பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா? சுயமாக தொழில் பண்ணி சம்பாதிக்கிறது தான் பெஸ்ட்டு. வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறதும் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சுயமாக நம்ம சொந்த காலிலே நின்று சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். அது பெஸ்ட்டாக தான் இருக்கும். அது பெஸ்ட். ஆனா வந்து சுயமா ஒரு தொழில் பண்றதுக்கு நமக்கு நிறைய காசு தேவைப்படும்ல, ஆனா அது ரொம்ப இடிக்கும். அப்ப அந்த நேரத்துல வந்து என்ன மாதிரி நம்ம இது பண்ணா அது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணும். அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி பார்த்தோம்னா. இப்ப உங்க அப்பா வந்து ஒரு தொழில் பண்றாரு, அந்த தொழில நீங்க எடுத்து பண்ணீங்கன்னா அதுல வந்து லாபம் ஈட்டுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கா, இல்ல நீங்க சொந்தமா தனியா தொழில் பண்ணீங்கன்னா அது லாபம் அந்த ஈட்டுமா? தொழிலே எடுத்து பண்ணால் லாபம் அதிகம் ஈட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப செகண்ட் ஜெனரேஷன் வந்து அதை எடுத்து அந்த தொழிலை பண்ணா கண்டிப்பா லாபம் வரும் கண்டிப்பா. அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓகேண்ணா, தேங்க்யூ. சும்மா இருந்து சம்பாதிக்கிறது தான் பெஸ்ட்னு சும்மா நினைக்கிறேன். சும்மா இருந்தா எப்படி சார் ஒர்க் கிடைக்கும்? ஏதாவது வேலை கிடைச்சாதானே நமக்கு காசு வரும். இல்லை, இப்போ இந்த ஸ்டாக்ல இருக்கிறவங்க, ட்ரேடிங்ல இருக்கிறவங்க அவங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது சும்மா தானே இருக்காங்க. ஓ, அதனால நீங்க அப்படி சொல்றீங்களா? அப்போ அவங்க சும்மா இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்க பாட்டு சும்மா உட்கார்றாங்க. வேற யாரோ அதுக்காக ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு காசு வருது இல்லையா? சோ நீங்க அந்த ஒரு கேட்டகரியில Invest சொல்றீங்க. பண்றது காசு இருக்குல்ல. கேட்டாரு பாருங்க அது question. வந்து நம்ம பரம்பரை சம்பாரிச்சு வச்சிருப்பாங்கல்ல, Okay, நமக்கு பிடிச்சது தானே நம்ம பண்ண முடியும். அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம பண்ணா அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை வாழ்ற மாதிரி இருக்கும்ல. பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கிறது சார். ஆனா பிசினஸ்க்கு நமக்கு மணி நீடட் இருக்கும்ல சார். அது எப்படி ஜீரோ பார்க்கணும்? இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைய பிசினஸ் இருக்கு. சார் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க பண்ணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் தான், இன்னொருத்தவங்களாக நீங்க ட்ரேட் பண்றது இன்வெஸ்ட்மெண்ட் தானே, அதுவும் பிசினஸ் தான். ம். யூ நாட் டு கெட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் தட். ஸோ அது மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நிறைய ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பிஸ்னஸ் இருக்கு. நாலேஜ் இருந்தால் அதில் போகலாம், அவ்வளோதான். Okay. எதாக இருந்தாலும் ஆனா இதுல வந்து ப்ராஃபிட்டும் இருக்கும், லாஸும் இருக்கும். சோ அதை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க புதுசா பிசினஸ் பண்றவங்க? எல்லாருக்குமே லாஸ் வந்து வந்தால் ஃபீல் பண்ணாமல் இருக்கணும். அப்போ தான் பிஸ்னஸ் செட் ஆகும். பண்ணாலும் ஆனால் எல்லாமே 2-3 இயர்ஸில் பழகிடும். டிபெண்ட்ஸ் அவங்க எப்போ கிடைக்குதோ அதுக்கு எந்த அது ஒன்று ப்ளஸ் வந்து எந்த ஃபீல்டு அவங்க போகிறாங்களோ அதை வச்சு தான். சோ அதை வச்சு தான் அதை டிபெண்ட் ஆமாம், கண்டிப்பாக எந்த ஃபீல்டு அவங்க சூஸ் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான். எல்லா ஃபீல்டுலையும் எல்லா பிஸ்னஸும் உடனேல தூக்கி கொடுக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, செகண்ட் ஜெனரேஷன் நீங்க எப்படி இது பண்றீங்க? அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். அவங்களுக்கு இது பிடிக்கும்னா, இப்போ அப்பா வந்து ஜுவல்ஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா பையனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். வேறு ஏதாச்சும் ட்ராவல்ஸு, டூரிசம் அது மாதிரிலாம் வேறு ஏதாச்சும் அப்பார்ட் ஃப்ரம் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் டிபெண்ட்ஸ், அவரோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். பிஸ்னஸ் பண்றது நல்ல பணக்காரங்களுக்கு வேணா ஓகேவா இருக்கலாம். ஏன்னா பிசினஸ்ல லாஸ் ஆனா கூட அவங்க அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஓகே ஆகும். மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு லாஸ் ஆச்சுன்னா பிசினஸ்ல அவங்க அதுல இருந்து மேலே வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால வந்து உங்களுக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது தான் வந்து பெஸ்ட். அதனால மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னாலே வட சென்னையில் வேலைக்கு போகிறது தான் பெஸ்ட். இப்போ இருக்கிற ரேஞ்சுக்கு ட்ரெஸ்ஸு கடைன்னா நல்ல பெரிய கடை போட்டு பெரிய ஷோரூம் போட்டால் தான் அதோட லுக் இருந்தால் தான் வந்து கஸ்டமர் வருவாங்க. லோக்கல் கடைக்கு லோக்கல் ஆள் தான் போடுவாங்க. மேக்ஸிமம் வந்து நல்ல பெரிய கடைங்களுக்கு பெரிய லுக்கு, பெரிய ஹால் அந்த மாதிரி தான் வேணும். அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற இதில் வந்து சென்னையில் மெயினாக ஓடுறது ஆட்டோ தான். ஆமா, ஆட்டோ வாங்கி ஓட்டினா, ஒரு லோன் போட்டு வாங்கி ஓட்டினா நல்லா சம்பாதிக்கலாம். நீங்கள் சொல்கிற பிஸ்னஸ் இல்லை, அதுலேயும் ஒன்று மெயினான ஒன்று. அப்பா வந்து செருப்பு தைச்சிருப்பாரு, அப்படி வரீங்க. ஓகே, அதே வேலையை வந்து பையனும் செய்யணுன்ற கட்டாயம் இல்லை. பையன் படிச்சிருப்பாங்க, நல்ல வேலைக்கு போகலாம், நல்லா சம்பாதிக்கலாம். அதனால அப்பா செஞ்சாருன்றதுக்காக அவர் பட்ட கஷ்டமே இவரும் படணுன்ற அவசியம் இல்லைல்ல. இவர் படிச்சிருந்த படிப்புக்கு ஏற்ற தகுதிக்கு ஏற்ற வேலை இருந்ததுன்னா போகலாமே. அப்பா செஞ்ச வேலை தான் வந்து ஜென்ரேஷன் தொடரணும்னு அவசியம் இல்லை. அது கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்களே. சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டிருக்காங்கன்னா அது அவங்க இஷ்டத்துக்கு போடுவாங்க. அது அவங்களுடைய ஊருக்கு, வடநாட்டு மாநிலத்துக்கு வந்து அது செட் ஆகும். தமிழ்நாட்டுக்கு வந்து எங்கள் அப்பா டிரைவரு, நான் வந்து டிரைவர் இல்லை, நான் வந்து ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே, என்னுடைய படிப்புக்கு ஏற்ற, வேலைக்கு ஏற்ற, திறமைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதனால அப்பா வந்துடைய ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வரணுன்ற அவசியம் இல்லை. அவங்கவுங்களுடைய படிப்பு திறமைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெளியில் போகலாம்.
சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி சம்பாதி தான் பெஸ்ட்டு. எதனால சார் நீங்க சொந்தமா பிசினஸ் பத்தி சொல்றீங்க? நம்ம அடுத்தவங்களுக்கு கீழே வேலை செய்யணும்னு அவசியம் இருக்காது. நம்ம பிஸ்னஸ் பண்ணால் ப்ராஃபிட் என்ன இது எல்லாமே நம்மளே மேனேஜ் பண்ணிக்கலாம். அதனால மணி நீட் எடுக்க நீங்க என்னென்ன பண்ணுவீங்க? கடன் தான் வாங்கணும். இப்போ வந்து உங்க பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க சார். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வருஷத்துல இல்ல 3 வருஷத்துல உங்க பிசினஸ் எந்த அளவுக்கு வந்து போகும், உங்க கான்ஃபிடென்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு? ஆன்லைன் பிஸ்னஸ் தான், ட்ரெஸ் அந்த மாதிரி ஓ, மெட்டீரியல். ஆன்லைன்ல நீங்க சொல்றீங்களா? ஓகே ஓகே சார். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செகண்ட் ஜெனரேஷனை வந்து நீங்க வந்து வெல்கம் பண்ணுவீங்களா? அதாவது அப்பா பண்ண பிசினஸ பையன் பண்றத அது பெஸ்டா வரணும்னு நினைக்கிறாங்க, இல்ல வந்து பையன் வந்து தனக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு தொழில் பண்ணணும்னு நினைப்பாருல்ல, அது பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா? தனிக்குன்னு ஒரு தொழில் பண்ணது தான் பெஸ்ட்டு. தனக்குன்னு அப்பா பண்ற பிஸ்னஸ்லயே பண்ணதை விட அவங்கவுங்களுக்கு தனியாக ஒரு ஒபீடியன் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணி தான் சம்பாதிக்க முடியும். ஒர்க்கு வேலைக்கு போயிட்டா குறிப்பிட்ட சம்பளம் தான் வரும். அதை வச்சு தான் மெயின்டைன் பண்ணணும். அது நடக்கிற காரியம் இல்லை. ஐடி கம்பெனியில் இருந்தால் அது பிரச்சனை வேற. லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, அதோடைய கணக்கு வேற. நார்மலான இது வந்து அப்படி முடியாது. நான் பண்ண பிஸ்னஸ்க்குலாம் 10 லட்சம் 15 லட்சம் வேணும். இது வரைக்கும் பண்ணினேன் அந்த மாதிரி. இப்போ பிஸ்னஸ் விட்டுட்டேன், இந்த ஜிஎஸ்டி ப்ராப்ளம்லாம் விட்டுட்டேன். சம்பாதிச்சேன், இப்போ விட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கிறேன். சம்பாதிச்சீங்கல்ல, அப்ப எவ்வளவு வரைக்கும் சம்பாதிச்சீங்க? நீங்க நினைச்ச அளவுக்கு சம்பாதிச்சிருக்கீங்களா? இல்லை, ஓரளவுக்கு சம்பாதிச்சிருக்கேன், அவ்வளோதான். அது திருப்தி கொடுத்ததா திருப்தி. உங்களுக்கு? அது அவங்களோட விருப்பம். அதாவது அப்பா பண்ணுற தொழில் லாபம் ஜாஸ்தி வந்து அதை மெயின்டைன்ஸ் பண்ணக்கூடிய இது இருந்தால் அவங்க பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணிக்குவாங்க. அது எடுபடல, பையன் வேற ரூட்ல போனால் அவனோட விருப்பம் தான் அது. சோ அப்ப வந்து உங்களோட பிசினஸ வந்து உங்க பையன் எடுத்து பண்றது உங்களுக்கு ஆப்ஜெக்ஷன் இருக்குமா இல்ல இருக்காது? இல்ல, லாபம் தரக்கூடிய இதா இருந்தா கண்டினியூவா பெருங்கொண்ட இதா இருந்தா கண்டினியூ அவனே உட்காந்துருவான்ல. ஓ, அவரே உட்காந்துக்குவாங்கல்ல. சோ அதனால நீங்க அவரோட இஷ்டம், அவங்களோட இஷ்டம், அவங்களோட விருப்பம். அது வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது தான் பெஸ்ட். ஏன் சார் வேலைக்கு போய்? ஏன்னா பிசினஸ்ல நம்ம சொந்த இது, ப்ராஃபிட் ஆனாலும் லாஸ் ஆனாலும் நம்ம பாத்துக்கலாம்ல. ஆனா வேலைன்றது வந்து நம்ம ஒருத்தவங்க கீழே வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு நம்ம லைஃப் லாங் எப்படி போறது? வேலைக்கு போனால் மாதம் சம்பளம் கரெக்டாக வந்துடும். பிஸ்னஸ்னால லாஸ் வரும். இந்த ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு அதிகமாக அதெல்லாம். சோ அதனால நீங்க அப்படியே சொல்றீங்க? சொல்கிறேன். இப்போ எல்லாம் நிறைய கம்பெனி எல்லாம் மூடிட்டாங்க, சின்ன ஷாப்லாம் எல்லாம் மூடிட்டாங்க. அது அவங்களுக்கு சர்டிஃபிகேஷனாக கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே, அவங்க இதெல்லாம் பண்ண முடியும். இல்லை வேணான்னாங்கன்னா அவங்க விருப்பம் தான். ஆமா, அது அப்படியே கண்டினியூ பண்ணிக்குவாங்க. அது நான் பண்ணல, வேலைக்கு போறேன், என் பையனும் இப்போ வேலைக்கு தான் போயிட்டு. இப்போ ஒருவேளை நீங்க பிசினஸ் பண்ணி உங்க பையன் அதை எடுத்து பண்ணாங்கன்னா அதை நீங்க பெஸ்ட் நினைப்பீங்க? பெஸ்ட் தான் நினைப்பேன் கண்டிப்பா. ஆனா ஒருவேளை அவருக்கு வந்து சொந்தமா வேற ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கும் போது அதை நீங்க எப்படி பண்ணுவீங்க? ஏன்னா அவர் வந்து இல்ல டாடி நான் வந்து எனக்குன்னு ஒரு சொந்தமா பண்ண போறேன், நீங்க உங்க பிசினஸை பாத்துக்கோங்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஆமா, அவன் வழியில் தான் விட்டுவிடுவான். நாளைக்கு ஃபியூச்சர்னா நாளைக்கு நான் ஆயிட்டும் போயிட்டு ஒரு நாள் தான் கேட்டு நாளைக்கு திட்டுவான். அதனால அவனோட விருப்பம், சாய்ஸ். அவன் எப்படி பண்ணிக்கிறான்னா அவனோட லைஃப். சார் இந்தியாவில் நான் வந்து மலேசியாவிலேருந்து வரேன். ஓகே ஓகே, என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் செய்யலாம், நீங்கள் வேலை செய்யலாம். அதாவது உங்கள் பெர்மனன்ட் ஜாப் மாதம் முடிஞ்சு என் பேங்க்கில் ஒரு காசு வேணும், ஒரு அமௌண்ட் வேணும்னா நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும். 8லேருந்து 5 வேலை செஞ்சு தான் காசு கொடுப்பான். அதே நீங்கள் ஒரு பெரிய காடி இங்கே சுற்றி இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கார் இருக்குது, பெரிய பெரிய இருக்குது, பில்டிங் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஓனர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் தான் வர முடியும். 8 to 5 வேலை செஞ்சிங்கன்னா இதெல்லாம் வராது. அதாவது அதோட என்ன சொல்லுவாங்க, உங்களோட மோட்டிவ் என்ன இருக்கோ அதை நோக்கி போனீங்கன்னா சரியா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்ன நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன். 8லேருந்து 5 மணி வரைக்கும் எனக்கு ஒரு வேலை இருக்கு. அதை தவிர்த்து நான் வந்து சில பிசினஸ் செய்யறேன். ஏன்னா வாழ்க்கையில நம்ம முன்னேறணுமே. செய்தான் கடவுளடா. காசு இல்லைன்னா ஒண்ணும் இல்லை, செத்து போன தலையிலே ஒரு பைசா வச்சு அனுப்பிடுறாங்க. புரிஞ்சு போச்சுங்களா? இதுதான் நம்ம வாழ்க்கை. சரி சரி ஓகே சார். இப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து கண்டிப்பா கேஷ் வந்து நீடடா இருக்கும். சோ அந்த டைம்ல வந்து நம்ம இந்த மாதிரி பண்ண ட்ரிக்ஸ் பண்ணா கண்டிப்பா காசு கிடைக்கும் அப்படின்னா நீங்க எந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் சொல்வீங்க? இப்படி பண்ணா இந்த சின்ன சின்ன விஷயம் எல்லாம் பண்ணீங்கன்னா கிடைக்கும் அப்படின்ட்டு. காசு என்பது உங்களுடைய பூர்வீகத்துல வந்துச்சுன்னா நீங்க அதை செய்யலாம். ஓகே, அப்படி இல்ல நானா செய்யணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா சேமிப்பு ரொம்ப முக்கியம். அனாவசிய செலவுகள் இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப என்னெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம பாய்க்கிறது பாத்தீங்கன்னா ஐபோனு, அது உங்க ரேட்டுக்கு நான் எவ்வளவுன்னு தெரியல, அது நமக்கு தேவைப்பட்டா நம்ம வாங்குறோம், இல்லைன்னா தேவைப்பட பொருட்களை வாங்க மாட்டோம். அந்த மாரி காசை சேர்த்து வச்சு ஒரு டைம் லைன் போட்டு ஒரு 5 வருஷமோ 10 வருஷம் நீங்க அதை எடுத்தீங்கன்னு சொன்னா அதை வச்சு நீங்க ஒரு பிசினஸ் தொடங்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னைக்குள்ள சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு இந்தியா பத்தி தெரியல, அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஸ்கில் ஒர்க் சொல்லுவாங்க, அந்த ஸ்கில் ஒர்க்ஸ். உதாரணத்துக்கு இப்போ ஏக்கௌண்ட் செய்வாங்க, காடி செய்யுது. உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லா பெட்ரோல்ல காடி ஓடுது, டீசல்ல ஓடுது, சிஎன்ஜில ஓடுது. உங்க ஊர்ல 10 வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் காடி வந்துடும். உங்க ஊர்லயே பச்சை பிளேட் வந்துருச்சு. அந்த அளவுக்கு யாரு நாலேஜ் இங்க வச்சிருக்கா? பேட்டரி கிடையாது. அந்த அளவுக்கு யாரு இங்க பிக்கப் எடுக்கிறாங்களோ 10 வருஷம் முன்னுக்கு இருப்பாங்க. ஆமா, டெக்னாலஜி. அதாவது நம்ம மனிதனாய உங்களுக்கு தனியா ஒரு நாலேஜ் இருக்குல்ல, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கும். எல்லாருமே படிச்சு முதல் நல்ல வந்துட்டு அப்புறம் எல்லாமே பெரிய ஆள போய் உட்காந்துருவாங்களா? சிஎம் உங்க நாட்டுக்கு ஒரு ஆள் தானே இருக்காங்க. அந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு எது தகுதி போறதோ எது சரியாவதோ அதை நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா பண்ணி வரலாம். அதுதான் என்னோட கருத்து. எப்படி இருந்தாலும்
உங்களுக்கு அதுல விருப்பம் இருக்கணும். விருப்பம் இல்லாத தொழிலை செஞ்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு உங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஜோமேட்டோ வருது, என்னடமோ கிராப் அதெல்லாம் வருது. ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்ப நீங்க தட்டி முதல் கேள்வி கேட்டீங்களே வேலை எப்ப முக்கியம், வேலை என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்ப அவங்க ஏன்னு பாத்தீங்கன்னா எப்ப வேணும் ஆன் பண்ணுவாங்க, எப்ப வேணும் ஆஃப் பண்ணிக்குவாங்க. எனக்கு பிடிச்ச நேரத்துல நான் வேலை செய்வேன். ஓகேங்களா? அது உங்க பிடிச்ச வேலை செஞ்சீங்கன்னா நீங்க வருவீங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அஜித் குமார் பாத்தீங்கன்னா ரேசிங்கோட போயிட்டாரு, எல்லாம் பேசிட்டு இருக்கு யூடியூப்ல. ஆமாவா? என்னதான் ஒரு சினிமா துறையில இருந்தாலும் அவருக்கு பிடிச்சதை செய்ய போயிட்டாரு. அதே மாதிரிதான் இங்க உங்களுக்கு பிடிச்சது செஞ்சீங்கன்னா நீங்க முன்னுக்கு வருவீங்க. அப்பா தொழில் என்ன இருக்கு அதை எடுத்து செய்யறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க செய்யலாம். பிடிக்காத தொழில் செஞ்சீங்கன்னா நாளைக்கு நீங்களும் கஷ்டப்படுறீங்க, அவங்களும் சேர்த்து வச்ச சொத்தும் கடமையிடும்.